அஸ்ஸலாமு அலைக்கும். 433 மெகாஹெர்ட்ஸ் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் அந்த ரெண்டு மாடியூல் யூஸ் பண்ணி ஒரு 4 ரிமோட் சுவிட்சு நாமளாக பண்ணக்கூடியதாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது டிரான்ஸ்மிட்டர், இந்த அளவுக்கு வந்து ஆண்டனா, அடுத்தது விசிசி, அதுக்கு அடுத்தது டேட்டா, அடுத்தது கிரவுண்டு. இப்போ இந்த விசிசி கிரவுண்டில் வந்து நம்ம 5 வோல்ட்டு டிசி பவர் சப்ளை கொடுக்கணும். இங்கே வந்து ஒரு சின்ன காயில் ஒரு ஆண்டனாவாக பயன்படுத்தணும். இதை ஒரு ஐசியோட சேர்த்து, இந்த ஐசி வந்து HT12E, இங்கே 10, 11, 12, 13 இந்த 4லையும் 4 புஷ் சுவிட்ச் வச்சுக்கிட்டோம்னா இந்த சுவிட்சை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது இங்கே டேட்டாங்கிறது நமக்கு 0, 1 தான், ஆஃப் அல்லது ஆன். இந்த சுவிட்சை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணும்போது உள்ள சிக்னல், எடுத்து விடும்போது உள்ள சிக்னல், இந்த ரெண்டையும் இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இந்த ஆண்டனா மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகும். சதுரமாக நான் போட்டிருக்கிறதான் இப்போ நான் காமிச்சல இந்த டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டு, இதை பயன்படுத்த போகிறோம். இந்த ஐசி இது வந்து 18 பின் ஐசி, இதுக்கு ஒரு 7805 ரெகுலேட்டர் ஐசி கொடுத்து அது சப்ளை கொடுத்துறோம். இங்கே 9 to 12 வோல்ட், அதாவது நம்ம 9 வோல்ட் பேட்டரியை கையடக்கமாக வச்சு பயன்படுத்தலாம். இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 3/2 இந்த டாட் பிசிபி எடுத்துக்கிறோம். இதில் இந்த HT12E ஐசியை மவுண்ட் பண்ணுறதுக்காக ஐசி பேஸு சால்டர் பண்ணிட்டோம். இந்த பிசிபியில் இந்த டிரான்ஸ்மிட்டரை நம்ம இப்படியே மவுண்ட் பண்ணலாம். ஆனால் நமக்கு இதை ப்ளக் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா நமக்கு நல்லது. அதற்கு இந்த மாதிரி ஃபீமேல் ஹெட்டர் கிடைக்கும். இதை வாங்கி இதில் நமக்கு 4 பின் இருக்குது. இப்போ இந்த 4 பின் இதில் இருக்கிற மாதிரி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படின்னா நம்ம வந்து இதை அப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி இந்த 2 ஓரத்தில் நமக்கு 4 மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மற்றதை கட் பண்ணி எடுத்து இதை ஃபைல் பண்ணிட்டோம்னா, இதை வந்து சால்டர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இந்த இதில் ப்ளக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அப்படி. அதனால் இப்போ இதை நாம் இந்த இடத்துல சால்டர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல சால்டர் பண்ணும்போது இதில் இந்த டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்கன்னா முதல் பின் ஆண்டனா, 2வது விசிசி. ஸோ இந்த 2வது விசிசி இந்த ஐசி படி, இந்த சர்க்யூட் படி பார்த்தீங்கன்னா இந்த 18வது பின் வந்து பாசிட்டிவ். அதனால் இந்த 18வது பின், இதுதான் 18வது பின். இந்த 18வது பின் பாசிட்டிவ் போகிற மாதிரி இதில் வந்து முதல்ல ஆண்டனா, இந்த 2வது பின், இந்த 2வது பின்னு கரெக்டாக அந்த 18க்கு வர்ற மாதிரி இந்த மாதிரி நேராக வச்சு ஓரியன்ட் பண்ணி இதை இங்கே சால்டர் பண்ணிடலாம். இதை இங்கே சால்டர் பண்ணிட்டோம். அடுத்து இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசியில் 1லேருந்து 9 பின் வரைக்கும் இது எல்லாம் வந்து அட்ரஸ் பின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து இந்த கிரவுண்டோட சேர்ந்து கிரவுண்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் கிரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாடியூலில் இங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த பேஸில் முதல் பின்னு இது வந்து கிரவுண்டு, இந்த கிரவுண்டையும் இந்த எல்லா பின்னையும் கிரவுண்ட் பண்ணிடலாம். இந்த 4-வே கனெக்டரில் இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து ஆண்டனாவுக்கு, இந்த 2வது பின்னு விசிசி வரணும். விசிசி இந்த 18வது பின்னு, இந்த ஐசியினுடைய இந்த 18வது பின் விசிசி. அதனால் இதை என்ன பண்ணோம், இந்த விசி 18வது பின்னில் கனெக்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு ரெட் வயர் எடுத்துகிட்டு வந்து இந்த 7805 ரெகுலேட்டர் ஐசி. இப்போ நாம் இங்கே +- 9 வோல்ட் கொடுப்போம். ஒரு பேட்டரியை நம்ம காம்பேக்டாக கையில் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம கையில் உள்ள ரிமோட் யூனிட், இதில் உள்ள சுவிட்சை ஆன் பண்ணும்போது தான் நமக்கு ரிமோட் ஒர்க் பண்ணும். இப்போ இதில் ப்ளஸ் இது மைனஸ் கொடுத்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி கொடுக்கனால இந்த சர்க்யூட் 5 வோல்ட்டில் ஒர்க் பண்ணால ஒரு 7805 ரெகுலேட்டர் ஐசி. இந்த ஃபஸ்ட்டு பின்னில் நாம் இந்த பாசிட்டிவ் வோல்ட்டை இந்த ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துறோம். இந்த முதலாவது பின்னில் இந்த 2வது பின்னை கிரவுண்ட் பண்ணிட்டோம். இது எல்லாம் கிரவுண்டு. இங்கே உள்ள இந்த யூனிட்டு கிரவுண்டு, இந்த 4-வே ப்ளக் இதில் இதுவும் இந்த கடைசி பின் வந்து கிரவுண்டு. அந்த கிரவுண்டை எல்லாத்தையும் சேர்த்து இங்கே வந்து நெகட்டிவ் ஆகிட்டோம். இப்போது இந்த ஐசியினுடைய சென்டர் பின் நெகட்டிவ். இப்போ இந்த ஐசியினுடைய அடுத்த பின் இதில் பாசிட்டிவ் 5 வோல்ட் வரும். இதை இங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே இந்த ரெகுலேட்டர் ஐசி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் பின்னுக்கும் பாசிட்டிவ் பின்னுக்கும் இடையில ஒரு 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இந்த இடத்துல ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம இதை அடுத்து மாட்டிக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ இந்த சர்க்யூட் படி இங்கே இந்த 15க்கும் 16க்கும் இடையில ஒரு 820 கிலோ ஓம் ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணணும். 14வது பின்னை கிரவுண்ட் பண்ணணும். அடுத்து 10, 11, 12, 13 இது 4க்கும் 4 சுவிட்ச் கனெக்ட் பண்ணணும். இப்போ 14 கிரவுண்ட் பண்ணுறதுக்கு 14லேருந்து அப்படி நேரடியாக ஒரு வயரை இந்த 5வது பின்னோட கிரவுண்ட் பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் கிரவுண்டு. இந்த 15க்கும் 16க்கு இடையில ஒரு 820 கிலோ ஓம் ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணிடணும். இந்த 14வது பின்னை இங்கே கிரவுண்ட், இந்த 14வது பின்னை இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். இங்கே இந்த ரெசிஸ்டர் இது வந்து 820K கிரே ரெட்டு
எல்லோ 820K ரெசிஸ்டர் இதில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து 10, 11, 12, 13 இது 4க்கும் 4 சுவிட்சு கனெக்ட் பண்ணணும். சுவிட்ச் வந்து இந்த மாதிரி சுவிட்சு இது வந்து புஷ் பண்ணால் லாக் ஆகும், திருப்பி எடுத்தால் ஆன் ஆகும். இப்போ இதில் இந்த 3 லெக் இருக்குல்ல, இதில் இந்த சென்ட்ரல் லெக்கு இப்போ இருக்கிற கண்டிஷனில் இந்த பக்கம் கனெக்ட் ஆகிருக்கும். புஷ் பண்ணிட்டோம்னா அந்த பக்கம் கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து SPDT சுவிட்சு. நாம் வந்து ஆன் பண்ணோம்னா இப்போ அந்த ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ஆன் பண்ணோம்னா நமக்கு கான்டாக்ட் ஆகிற மாதிரி 2 லெக் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை ஆன் பண்ணிக்கிட்டேன். மல்டிமீட்டரை வந்து அந்த கண்டினியூட்டி ரேஞ்சில் செட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நமக்கு அந்த பஸர் சவுண்டு வரும். இப்போ இதை வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன். அந்த பக்கமும் சென்டரும் பார்க்குறோம். இப்போ கண்டினியூட்டி வருது. இப்போ இந்த 2 லெக் தான் நமக்கு வேணும். ஏன்னா ஆன் புஷ் பண்ணும்போது ஆன் ஆகணும். அப்போ இந்த அடுத்த ஓரத்தில் உள்ள இந்த 2ஐயும் இந்த மாதிரி மடக்கி விட்டுற வேண்டியது. இப்படி மடக்கிடணும். இது நமக்கு வேண்டியதில்லை. கண்டுபிடிச்சிட்டு இப்போ இதை வரிசையாக இந்த 10, 11, 12, 13 4க்கும் 4 சுவிட்ச் இந்த இடத்துல சால்டர் பண்ணிடுறோம். 4 சுவிட்ச் இந்த இடத்துல சால்டர் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணுறோமோ அது வந்து இங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகி அது மட்டும் ஆன் ஆகும். இந்த 4 சுவிட்சை இங்கே சால்டர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சுவிட்சிலையும் இந்த லெக்கை வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம். இந்த பக்கத்தை வந்து 10, 11, 12, 13 இந்த 4 பின்களுக்கும் கொடுத்துட்டோம். ஸோ இந்த போர்டுக்குள்ளே கனெக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இந்த ஆண்டனா பின்னில் ஒரு சின்ன ஆண்டனா இந்த வயர் காயில் அப்படி பண்ணியிருக்கோம். இப்போ இதை ப்ளக்இன் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த சர்க்யூட் கம்ப்ளீட்டாக ஓவர். அடுத்தது ரிசீவர் சர்க்யூட் டயக்ராம். இந்த ரிசீவர் சர்க்யூட் டயக்ராத்தில் இது வந்து RF ரிசீவர், இது HT12D IC. அந்த டிரான்ஸ்மிட்டரில் உள்ளது மாதிரியே 1 to 9 பின் எல்லாத்தையும் கிரவுண்ட் பண்ணிடுறோம். இங்கே இந்த VCC 2 இருக்கும். இந்த மாடியூலில் பார்த்தீங்கன்னா இந்த VCC ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கும். அது மாதிரி இங்கே கிரவுண்டு, இந்த கிரவுண்டும் இந்த 2 கிரவுண்டும் கனெக்ட் ஆகிருக்கும். இது ஆண்டனா, இங்கே டேட்டா. இப்போ இந்த டேட்டா தான் முக்கியம். இப்போ நம்ம VCCக்கு 5 வோல்ட்டும் கிரவுண்டுக்கும் ஒரு இடத்துல கொடுத்தா போதும். டேட்டா கொண்டு போய் கான்டாக்ட் பண்ணணும். இந்த NCங்கிறது வந்து நோ கனெக்ஷன். இந்த NCங்கிறது வந்து கனெக்ஷன் இல்லாதது. இப்போ இதை வந்து மவுண்ட் பண்ணணும். எப்படி நம்ம டிரான்ஸ்மிட்டருக்கு அந்த 4 பின் ஃபீமேல் ஜாக் வச்சு பண்ணோமோ அது மாதிரி இதுக்கு 2 4 பின் 2 இடத்துல பண்ணிவிட்டு இந்த ஆண்டனாவுக்கு அதே மாதிரியே ஒரு சின்ன ஆண்டனா இங்கே ஜாயின் பண்ணிடணும். இப்போ 1 to 9 பின் எல்லாத்தையும் கிரவுண்ட் பண்ணிடுறோம். 18வது பின் VCCக்கு நம்ம ஒரு 9 வோல்ட் பேட்டரி வச்சு ஆப்ரேட் பண்ணோம்னா 7805 IC யூஸ் பண்ணி 3வது பின்னு பாசிட்டிவ் கொடுத்துறோம். 17வது பின்னில் ஒரு 470 ஓம் ரெசிஸ்டர் கான்டாக்ட் பண்ணி இதில் ஒரு LED இங்கே கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ணிடுறோம். இப்போ இது வந்து நார்மலாக நம்ம எப்பவும் கொடுக்குற மாதிரி இந்த எல்இடியினுடைய பெரிய லெக்கு 470 ஓமுக்கு வரணும், சின்ன லெக்கு கிரவுண்ட் ஆகணும். அந்த மாதிரி இதை கனெக்ட் பண்ணிடுறோம். அப்புறம் 15க்கும் 16க்கும் 33 கிலோ ஓம் ரெசிஸ்டர், இது வந்து ஆசிலேஷனுக்காக ஒரு ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணிடுறோம். 14வது பின்னுக்கு இந்த டேட்டா கொண்டாந்து கொடுத்துறோம். இந்த டேட்டா வந்து 14வது பின்னுக்கு 10, 11, 12, 13 இது 4க்கும் 470 ஓம் ரெசிஸ்டர் ஆட் பண்ணி 4 எல்இடி. இந்த 4 எல்இடியினுடைய ஆனோடு பாசிட்டிவ் சப்ளைக்கு போயிடுது. பாசிட்டிவ் சப்ளை வழியாக இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் சர்க்யூட் டயக்ராம். இதுக்கு நாம் ஏற்கனவே டிரான்ஸ்மிட்டருக்கு எப்படி அசம்பிள் பண்ணோமோ அதே மாதிரி அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஐசி பேஸ் மவுண்ட் பண்ணிக்கிட்டோம். இங்கே பவர் சப்ளை அந்த யூனிட்டில் உள்ளது மாதிரியே பண்ணி அதனுடைய பாசிட்டிவ் சப்ளை எடுத்துகிட்டு வந்து அந்த 18வது பின் கொடுத்துட்டோம். இந்த 18வது பின்லேருந்து இந்த எல்இடிக்கு எல்லாத்துக்கும் இந்த 4 எல்இடிக்கு இந்த ஒரு எல்இடி மாற்றமாக இருக்கும். இந்த ஒரு எல்இடி வந்து கிரவுண்ட் ஆகும். இந்த இடத்துலேருந்து இங்கே கிரவுண்ட் ஆகிருக்கும். இந்த 4 எல்இடியும் இதனுடைய ஆனோடு வந்து இந்த 2 வழி அந்த பாசிட்டிவ்க்கு வந்துடும். இப்போ இங்கே நாம் அந்த மாடியூல் இதில் ஃபிட் பண்ணுவோம். 2 ஃபீமேல் ஜாக் பண்ணியிருக்கோம். இதில் இந்த ஆண்டனா இங்கே மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஆண்டனா இங்கே சால்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இந்த மாடியூலில் இங்கே இதில் மவுண்ட் பண்ணிடலாம். அப்படி பண்ணிடலாம். இது வந்து 33 கிலோ ஓம் ரெசிஸ்டர், ஆரஞ்சு 33 கிலோ ஓம். இது எல்லாம் 470 ஓம். இதில் 10வது பின்லேருந்து ஒரு 470 ஓம் ஒரு எல்இடி,
11லேருந்து அது மாதிரி 12, 13 இது எல்லாத்துக்கும் 4 470 ஓம் ரெசிஸ்டர் 4 எல்இடி கனெக்ட் பண்ணி அதனுடைய ஆனோட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்த 18வது பின் பாசிட்டிவில் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இதில் கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இதில் நம்ம ஐசி மவுண்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். இந்த போர்டு டிரான்ஸ்மிட்டர், இந்த போர்டு ரிசீவர். இப்போ இந்த ரெண்டுலேயும் முதல்ல நான் இந்த ரிசீவருக்கு சப்ளை கொடுக்குறேன் 9 வோல்ட் பேட்டரியில். இந்த 4 சேனலுக்குள்ளே 4 எல்இடியும் எரியுது. இந்த மேலே உள்ளது பேர் ஆகும்போது மட்டும் எரியுது, அது மட்டும் எரியலை. இப்போ இதில் பேட்ரி ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பேர் ஆகிருக்கு. இப்போ ரெண்டுமே வந்து பேர் ஆகிருக்கு, ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு வயர்லெஸில். அதனால் இது 4 ஆஃப் ஆகிருச்சு. இப்போ இந்த 4 சுவிட்சை நாம் இங்கே ஆப்ரேட் பண்ணோம்னா இது எரியும். முதல் சுவிட்சு இது ஆன் ஆகிருக்கு. இப்போ ரெண்டாவது சுவிட்சு ஆன் ஆகிருக்கு. மூணாவது சுவிட்சு ஆன் ஆகிருக்கு. 4வது சுவிட்சு. ஸோ இந்த 4 ரிமோட் சுவிட்சும் நாம் ஆன் பண்ணிக்கலாம். 4ஐயுமே ஆன் பண்ணிக்கலாம், 4ஐயும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கான்டாக்ட்லேருந்து வர்றதை நாம் வந்து ஒரு ரிலே ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக ஏசியில் எது வேணாலும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த லைட் வேணுமோ அதை மட்டும் நாம் எரிய வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து வரக்கூடிய சிக்னலை நாம் எடுத்து ஒரு ரிமோட் கார் ரெடி பண்ண முடியும். ஒரு 2 மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அல்லது 4 மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இங்கேருந்து நம்ம இந்த மாடியூலில் கையில் வச்சுக்கிட்டு நாம் ஆப்ரேட் பண்ணோம்னா அந்த கார் வந்து மூவ் ஆகிற மாதிரி ரிமோட் கார் பண்ண முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி அப்ளையன்சஸ் அதில் ஃபேனு, லைட்டு இந்த மாதிரி தான் 4 ரிலே இதில் கனெக்ட் பண்ணி அதன் மூலமாக அதை ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே நாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி இந்த டிரான்ஸ்மிட்டரும் இந்த ரிசீவரும் பண்ணியிருக்கோம். இதனுடைய அப்ளிகேஷன் அசம்பிள் பண்ணிவிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.